இன்னைக்கு கோல்டு ப்ராசஸ்ல சார்கோல் சோப் எப்படி செய்றேன் அப்படிங்கிற வீடியோ தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா சேவ் பண்ணி வச்சுட்டு பாருங்க. இன்னைக்கு நான் ஃபுல்லா ஆயில்ஸ வச்சு மேக் பண்ணியிருக்கேன். இந்த சோப்பு சார்கோல் சோப்பு தான் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். நான் குடுக்குற வீடியோஸ் மெஷர்மென்ட்டோட குடுக்குறேன் அப்படின்னா, அது நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துக்கலாம். பட் இத நீங்க பிசினஸா கொண்டு போகணும் அப்படின்னா, காஸ்மெட்டிக் கோர்ஸ் வந்து கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இன் டெப்த்தா ஒவ்வொரு ப்ராடக்ட்ட பத்தியும் நீங்க படிக்கும்போது தான் நீங்க பல்க்கா வந்து மேக் பண்ண முடியும். இப்ப குடுக்குற வீடியோஸ் நீங்க வீட்ல உங்க ஓன் யூஸ்க்கு நீங்க செஞ்சு பார்க்கலாம். சரி, ஓகே. இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிரலாம். நான் தனித்தனியா ஒவ்வொரு ஆயில்ஸையும் வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்க போறேன். நான் என்ன ஆயில் மெஷர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கண்டிப்பா பின் பண்றேன். நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல்லும் கோல்டு ப்ராசஸ் செய்யறதுக்கு உண்டான மெத்தட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆயில்ஸ எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பல்கா சோப் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா பிளெண்டர் போடணும். ஒரு சோப்பு செய்யறதுக்கு நம்ம ஸ்பூன்லயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா, நல்லா வந்து மிக்ஸ் ஆகிக்கும். எந்த அளவுக்கு உங்கனால மிக்ஸ் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணும்போது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து சார்கோல் பவுடர் போட்டு, அதையும் நல்லா எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில்ஸ் மெஷர் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து லையும் டிஎம் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி வச்சு, அது ஆறுனதுக்கு அப்புறம் தான் இந்த ஆயில்ஸ் கூட நம்ம மிக்ஸ் பண்ணணும். எதுக்காக லை யூஸ் பண்றோம் அப்படின்னா, லிக்விடா இருக்கிற சோப்ப நம்ம சாலிடா மாத்தணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வந்து இந்த லை சொல்யூஷன் வந்து ஆட் பண்றோம். ஸோ இது வந்து கூலிங்கா ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஆயில்ஸ் கூட போடணும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, நீங்க ஆயில்ஸ் கூட லை சொல்யூஷன ஊத்தும்போது கண்டிப்பா இந்த மாரி ஒரு ஸ்ட்ரெய்னர் வச்சு தான் ஊத்தணும். ஊத்திட்டு அத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த இட்லி மாவு பதம் வரும்ல, அந்த அளவுக்கு அத வந்து நல்லா கெட்டியாக விடணும். நான் இன்னைக்கு வந்துட்டு ஜெர்னியம் எசென்ஷியல் ஆயில் தான் இது கூட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலா நம்மளுக்கு எசென்ஷியல் ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த மாரி ஒரு மோல்டு, அதாவது உங்களுக்கு என்ன மோல்டு இருக்குதோ, இல்ல மோல்டு இல்ல அப்படின்னாலும் நீங்க டீ கப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி இருக்கிறதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, வச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு அடுத்த நாள் இல்ல 2 டேஸ் கழிச்சு கூட நம்ம வந்து அன்மோல்டு பண்ணிக்கலாம். முக்கியமா கோல்டு ப்ராசஸ் சோப் செய்யும்போது கண்டிப்பா நீங்க மாஸ்க், கிளவுஸ் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம லை ஆட் பண்றதுனால, அது நம்ம ஸ்கின்லயோ, நம்மளோட ஐஸ்லயோ பற்றக்கூடாது அதுக்காக. நான் வந்து 2 டேஸ் முன்னாடி எனக்கு சாம்பிள் கேட்டிருந்தாங்க. சார்கோல் சோப்பு ஒரு ரீட்டெய்லர். அவங்களுக்காக நான் அந்த கோல்டு ப்ராசஸ் சோப் செஞ்சிருந்தேன். அதுல சாம்பிள் இருந்தது. அத அன்மோல்டு பண்ணி கையில வச்சிருக்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட்ஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ.